அம்மா மாவாட்டி தானப்ப உங்களை காப்பாத்துறீங்க, இது நமக்கு தேவையில்லாதப்ப உண்மையை சொல்லியிருப்பாரு சொல்லி அழுது எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்ன. போகும்போது நடந்து போறேன், வெளியே வரும்போது ஆட்டோல தூக்கி போட்டு கொண்டு வந்துருக்கேன். அவன் சாப்பிட்ட சாப்பாடு கூட செமிச்சிருக்காது சார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலின் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததை அடுத்து இங்கு 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 காவலர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக கடந்த 28ஆம் தேதி கோவிலுக்கு வந்த தன்னுடைய நகைகள் காணாமல் போனதாக பெண் பக்தை ஒருவர் அளித்த புகாரின் பேரில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த விசாரணையில் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டதாக கூறி இப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது திருபுவனத்தில் என்ன நிலவரம், இப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள், வாங்க பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுகாவில் அமைந்துள்ளது மடப்புரம் ஊராட்சி. இங்கு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு தினசரி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவிலை சுற்றி வசிக்கும் மக்களுக்கு விவசாயம் மற்றும் அவை சார்ந்த தொழில்களே பிரதானமாக உள்ளன. மிகவும் அமைதியாக காட்சியளிக்கும் மடப்புரத்தில் கடந்த சில நாட்களாக கொந்தளிப்பான சூழல் நிலவுகிறது. காரணம், காவல்துறை விசாரணையில் இப்பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கொல்லப்பட்டதுதான். கோவிலின் பின்புறத்தில் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை பிபிசியால் சுயாதீனமாக உறுதி செய்ய முடியவில்லை. இறந்து போன காவலாளியின் தாயிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு விவகாரம் பேசுபொருளாக மாறியது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பிபிசி தமிழ் சென்றபோது அங்கிருந்த வணிகர்கள் பலரும் பேசவே அச்சப்பட்டனர். அப்படியே பேசினாலும் காவல்துறையின் தாக்குதல் தொடர்பாக பேச மறுத்துவிட்டனர். கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காவலாளி அஜித்குமாரின் வீட்டுக்கு பிபிசி தமிழ் சென்றது. மிக பழமையான அந்த வீட்டின் அருகில் ஊர் மக்களில் சிலர் கூடி பேசிக் கொண்டிருந்தனர். மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த முனைவர் நிகிதா என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதியன்று கோவிலுக்கு வந்துள்ளார். அப்போது தனது காரின் பின் சீட்டின் அடியில் வைத்திருந்த 9.5 சவரன் நகை மற்றும் 2500 ரூபாய் பணத்தை காணவில்லை என திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவலாளி அஜித்குமாரை போலீஸ் விசாரித்துள்ளது. காவல் நிலையம் சென்ற தன்னை போலீசார் விரட்டிவிட்டதாக கூறுகிறார் மாலதி. என்ன போய் அண்ணனை பாக்கணும்டா அப்படின்னு வாங்கம்மா 2 பேரும் போவோம் அப்படின்னு 2 பேரும் போனோம் சார். நானும் பையனும் 9 மணி எப்போ போனோம் சார். போயில அங்கே மயன் சட்டையை கட்டி செவத்தோரமா சாஞ்சுக்கிட்டு நின்றா சார். நான் சொல்லுப்பா எடுத்துட்டு சொல்லியிருப்பா, அம்மா மாவாட்டி தானப்பா உங்களை காப்பாத்துறீங்க, இது நமக்கு தேவையில்லாதப்ப உண்மையை சொல்லியிருப்பாரு சொல்லி அழுது எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்ன சார். சொல்லு எடுக்கலமா எடுத்து சொல்லி இப்படி சொல்லி கிடைக்க 2-3 போலீஸ்கார வந்து நீ போமா வெளியே அடிய